ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நீ நல்லவர். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஆண்டவர், நம்மோடு இடைபடுகிற தேவன். அவர் மௌனமாய் இருக்கிறவர் அல்ல, நம்மோடு பேசுகிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம். ஆண்டவர் என்னோடு பேசும் என்று கேளுங்க. நான் வந்த வண்ணமாய் நான் திரும்பி போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை நான் சோர்வு அடைஞ்சு வந்திருக்கலாம், தோல்வி அடைஞ்சு வந்திருக்கலாம், ஒருவேளை எதுவுமே சக்சஸ் ஆகலையேன்னு மன விரக்தியில் கூட வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆலயத்துக்கு போகணுமா, போய் என்ன பிரயோஜனம் அப்படின்ற நினைப்பில் கூட வந்திருக்கலாம். ஒருவேளை என்ன ஒன்றும் பதில் இல்லையா ஆண்டவர்கிட்ட இருந்து, எனக்கு ஒரு தீர்வே ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறாரே அப்படின்ற எண்ணங்களோடு கூட வந்திருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேச விரும்புகிறார், நம்மோடு பேச விரும்புகிறார். அவருக்கு இடம் கொடுப்போம். Glory to God. Hallelujah. மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மைதான் மகிழ்ச்சி, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மைதான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மைதான் மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மைதான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கன்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர், கன்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர், என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனே, என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா,
எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மட்டும் இந்த இடத்துல வெளிப்படும். இடைப்படும் ஆண்டவரே. ஒருத்தரும் வெறுமையாக அந்த இடத்துலேருந்து போகக்கூடாது. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு மன நிறைவோடு நீர் கொடுக்கிற மகிழ்ச்சியோடு நாங்கள் போனோம்ப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God be the glory. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தை கொஞ்ச நேரம் நம்ம திரும்பி பார்ப்போம். வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Turn your Bible to the book of Psalms. சங்கீதத்தின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 52:7. தேவனை தன் பலனாக எண்ணாமல், தேவனை தன் பலனாக எண்ணாமல், தன் செல்வ பெருக்கத்தை நம்பி, தன்னுடைய செல்வ பெருக்கத்தை நம்பி, தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். சங்கீதம் 52:7. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தின் அடிப்படையிலே தலைப்பு இதுதான், செல்வத்தை நம்பினவர்களின் விபரீதம். தலைப்பு இதுதான், செல்வத்தை நம்பினவர்களின் விபரீதம். எல்லாருக்கும் ஆசை என்ன தெரியுங்களா? நம்ம செல்வ பெருக்கத்தோட வாழணும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை, ஒவ்வொரு விதமான இலக்கு, ஒவ்வொரு விதமான குறிக்கோள். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு ஏமோட ஒரு குறிக்கோளோட இலக்கோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க ஒரு வசனை விதமாய் சொல்லுகிறது, தேவனை தன் பலனாக எண்ணாமல் ஒரு செல்வ பெருக்கத்தை நம்பி மோசம் போன ஒருவனை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல வேளை நமக்கு யாருக்கும் செல்வ பெருக்கம் இல்லை. இந்த பற்றாக்குறை தொடச்சி வலிச்சு எடுக்கிற அனுபவம் இருக்கிறதுனால தான் நாம் எல்லாரும் இக்கட உட்கார்ந்து இருக்கிறோம். இல்லைன்னா நம்மளை கையில் பிடிக்க முடியாது. செல்வ பெருக்கம் நம்மை மதிமயங்கி போக செய்யும். அன்பான தேவ பிள்ளைகளை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள். சில பேருக்கு துணிமணியில் ஆசை. எவ்வளவு துணி எடுத்தாலும் பையும் அதுக்கு பத்தவே பத்தாது. அது தீராத ஒரு மன உளைச்சல். எவ்வளவு துணி எடு, இன்னைக்கு போட்டது உடனே அது பழசாயிரும். அதுல இன்னொன்று எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, 4 நாள்ல அந்த துணி பத்தாம போயிருது. அப்படின்னா பாருங்க, செல்வம் பெருகுதோ இல்லையோ, பத்துல அப்படியே அடுக்க அடுக்க அடுக்க. உனக்கு தெரியல, ஒரு நாள் நீ கண்ணை மொத்தமா மூடின பிறகு நீ ஆசாசையா எடுத்து வச்சதெல்லாம் யாரோ ஒருத்தர் என்ன செய்வாங்க, உடுத்திட்டு போற தெரியல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, செல்வ பெருக்கத்தை நம்பி இப்ப எல்லாரும் எதுக்கு விளம்பரத்தை பார்த்தீங்களா? டிவிலையா இருக்கட்டும், ஃபேஸ்புக்லையா இருக்கட்டும், ட்விட்டர்லையா இருக்கட்டும், சோசியல் மீடியாவில் இருக்கட்டும், பேப்பர்லையா இருக்கட்டும், எல்லாத்திலையும் விளம்பரம் என்ன? வாருங்கள் உங்களை கோடீஸ்வரன் ஆக்குகிறேன். எப்படி? வாருங்கள் உங்களை லட்சாதிபதி ஆக்குகிறோம், வாருங்கள் உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறோம் அப்படின்னு திடீர்னு ஒருத்தனை கூட்டு வந்து நிப்பாட்டுறான். பாருங்கள், பிச்சை எடுத்து கொண்டிருந்தார்,
இன்னைக்கு BMW கார் வைத்திருக்கிறார். சொல்றாங்களா இல்லையா? பாருங்கள், இவர் ரோட்டோரத்திலே பிளாட்ஃபார்மிலே படுத்து தூங்கி கொண்டிருந்தார். இன்னைக்கு கோடீஸ்வரராயிருக்கிறார். இவருக்கு 100 அபார்ட்மெண்ட் இருக்கிறது. இன்னைக்கு அவர் உலகத்திலே பெரிய மனுஷனாய், சமுதாயத்திலே பெரிய மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சொல்றான். நமக்கு பயங்கர ஆசை. இன்னொன்று விளம்பரங்கள். வாருங்கள், 2 லட்சம் ரூபாய் எங்க இடத்திலே தாருங்கள். 2 லட்சம் ரூபாய். நாங்கள் உங்களுக்கு ஒரு மிஷினை தருவோம். நீங்கள் அந்த மிஷினை வைத்து ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கலாம். அப்படி எத்தனை யுக்திகள், எத்தனை திட்டங்கள் எல்லாம் போட்டு உலகம் முழுவதும் இந்த செல்வத்தை நம்புகிறதுக்கு ஏதுவா என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்றான். 1 ரூபாய் கொண்டு வாருங்கள், நீங்கள் உங்கள் காரை ஓட்டி செல்லுங்கள். ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். பின்னாடியே ஒரு 10 பேர் வருவாங்க. நம்மள்ட்ட உண்டானது எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு போயிடுவாங்க. வாருங்கள். எப்படி கவர்ச்சிகரமாய். அப்ப செல்வத்தை நம்பினவர்களுடைய விபரீதம். இன்னைக்கு ஒருவேளை சொல்லலாம், எனக்கு செல்வத்தின் மேலெல்லாம் ஆசை இல்லைங்க அப்படின்னு இங்க இருக்கிற யாராவது சொன்னீங்கன்னா, நீ உலகத்திலேயே மிகப்பெரிய பொய்யாண்டி, புழுவாண்டி. எல்லாருக்கும் மனசுல ஆமா எனக்கு இருக்கு 100 ஏக்கர் இடம் வாங்கணும். எப்படி? ஆமா. உங்க சிரிப்பு எப்படி தெரியுமா இருக்கு? இந்த கிராக்கை சரி பண்றதுக்கு துப்பு இல்லையாமா அந்த ஆளுக்கு. 100 ஏக்கர் இடம் வாங்குறான். ஆசை யாரத்தான் விட்டுச்சு? 100 ஏக்கர், 100 அப்படி ஒவ்வொன்றும் கார் வாங்கணும், அதை வாங்கணும். அப்ப செல்வம் நமக்கு அவசியம், ஆனா பிரதானமானதல்ல. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல கவனி. உங்களுக்கு வசனத்தின் மூலமாய் சில காரியங்களை நான் நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். செல்வத்தை நம்பி வாழ்ந்தவர்களை விட மோசம் போனவர்கள் இங்கு அதிகம். நல்ல கவனிங்க. செல்வத்தை நம்பாம தேவனை மட்டுமே தன் நம்பிக்கையாக பலனாக கொண்டவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா செல்வத்தை மட்டுமே நம்பினவர்கள் வாழ்ந்து கெட்டு போயிருக்கிறார்கள். எத்தனை பேர் இதை புரியுது உங்களுக்கு நான் சொல்றது? கரூர்ல ஒரு காலத்தில் ஓகோடு கொடிகட்டி பறந்த பிரமுகர்கள் இன்னைக்கு அடுத்த வேலைக்கு ஆகாரத்துக்கு வழி இல்லாம உட்கார்ந்துருக்காங்க. இவர்கள் எல்லாம் செல்வத்தை நம்பியவர்கள். ஒரு காலத்தில் கப்பல்களில் சரக்கை அனுப்பி விமானத்தில் பறந்து போய் விமானத்தில் பறந்து வந்தவர்கள் இன்றைக்கு ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு அவர்களை கூட்டிட்டு போக ஆள் இல்லை. அவர்களுடைய மருத்துவத்துக்கு அவர்களை அழைத்து செல்வதற்கு கூட யாரும் இல்லை. They have traveled in a business class. நல்ல கவனிங்க. இருக்கிறதுலயே விமானத்திலே ஹை லெவல்ல இருக்கிற ஹை சொசைட்டி பீப்புள் டிராவல் பண்ற பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்ணவங்க இன்னைக்கு 1 ரூபாய் காசு இல்லை. செல்வ பெருக்கத்தை நம்பி மோசம் போனவர்கள். இப்ப வேதம் இதை எப்படி பார்க்குது? அப்படி இன்னும் என்ன பாஸ்டர் சொல்ல வர்றீங்க? அப்ப நமக்கு வீடு வேணாம், வாசல் வேணாம், காரு வேணாம், இடம் வேணாம், ஒரே ஒரு இடம் தான் இருக்குது எங்க பேர்ல, அது கூட வேணாம்ங்கிறீங்களா? பிரச்சனை அதுவல்ல. நீங்கள் நன்றாய் செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இதெல்லாம் தேவை, எனக்கு தேவை, இதையெல்லாம் நம்முடைய பரமபிதா நமக்கு தேவை என்பதை நாம பெறவாததுக்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, நாம் அதை மட்டுமே மையமாக வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
இங்க பிரச்சனை அங்கதான் ஆரம்பமாகுது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு உதாரணம் சொல்றேன். பாஸ்டர் வேலையை தரணுன்றதுக்காக ஜோம் பண்ணுங்க. ஓகே, ஜோம் பண்ணுவோம். ஆண்டவர் வேலையை ஜோம் பண்றோம், வேலையை தந்துட்டார். வேலையை தந்த பிறகு என்ன பிரதர் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா, பாஸ்டர் லீவே கொடுக்க மாட்டேங்கிறான் பாஸ்டர். எப்பா கர்த்தர் எங்கேயா போனார் உன் வாழ்க்கையில? இந்த வேலையை கொடுத்ததே கர்த்தர் தான். அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி உன்னை வேலையில விட்டு கர்த்தர் தூக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? அந்த வருமானம் உனக்கு இல்லாமல் போய்விட்டால் நீ என்ன செய்வாய்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப நாம கொடுக்கிற அந்த பிரையாரிட்டைஸ், அந்த முதலிடம், என் தேவனுக்கு தேவனை மையமாக வைத்து என் கொடுத்தது கர்த்தர் தான், இந்த வேலையை கொடுத்தது கர்த்தர் தான், இந்த வருமானம் கொடுத்தது கர்த்தர் தான், இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறது கர்த்தர் தான். ஆனா கர்த்தருக்காக நான் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணவும் எனக்கு தெரியணும். கர்த்தருக்காக நான் அவர்களிடத்தில் அதிகாரிகளிடத்தில் பேசி, எனக்கு இந்த நேரம் நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், இந்த நாள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நாள், எனக்கு மற்ற எல்லா லீவையும் எடுத்துக்கங்க, இதை எனக்கு கொடுங்கன்னு நீங்கள் பேசி அதை சரி செய்து என் கர்த்தருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும் போது நீங்கள் தேவனை பலனாக நம்பியவர்கள். அல்லேலூயா. செல்வத்தை நம்பி நம்ம மோசம். சம்பாதிக்கணும்யா, தேவைதான், சம்பாதிக்கணுமா, வேலைக்கு போனா தான் நமக்கு வருமானம். ஆனா வேலைக்கு மட்டுமே போய் வருமானத்தை சம்பாதிச்சு உன் குடும்பம் முன்னேறின்னு நினைக்கிறீங்களா? நெவர். அப்படி ஒரு சிந்தை இருக்குமே ஆனால் இன்னைக்கு அழிச்சிட்டு போயிருங்க. அன்பான தேவ பிள்ளைகளை, தேவனை தன் பலனாக எண்ணாமல் ஆண்டவர் கொடுத்த வேலை வருமானத்தையும் மிகைப்படுத்தி அதை வச்சுதான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த செல்வ பெருக்கத்தை நம்புகிறவர்களுடைய வாழ்வு கடைசியில டிராஜடியில முடிஞ்சிருது. கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் முடிந்து விடுகிறது. அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு ஆண்டவர்கிட்ட கத்தி மறுபடியும் இரக்கம் பாராட்டுறாரு. அடுத்து ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு, அடுத்து ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. இப்படி வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா நாம மாறின மாதிரி இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே இந்த உலகம் செல்வ பெருக்கை நம்புகிறது. எல்லாரையும் கேட்டு பாருங்க, ஒரு இலக்கோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் நோக்கமெல்லாம் இல்லாம இல்லை. எதையாவது தவறோ சரியோ ஏதோ ஒன்று இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் அப்படித்தான். ஆனா இந்த பூமியில வாழ்ந்து இந்த உலகத்தினுடைய செல்வத்தை நாம பெருக்கத்தை பெரிதாக நினைப்போமே ஆனால் நாம கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க வாய்ப்பே இல்லை. அருமையானவர்களே, எனக்கு நல்லா தெரியும், வேலை 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 வேலை, ஆலயத்துக்கு வரணும் வேலை பாஸ்டர், ஆலயத்து இந்த ஆராதனைக்கு வாங்க வேலை பாஸ்டர், ஐக்கியத்துக்கு வாங்க வேலை பாஸ்டர், எல்லாம் வேலை. கடைசியில் வேலை அவ்வளவுதான், வாழ்க்கையில் முடிஞ்சிச்சு. ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைப்பார். சொல்லும் போது அது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை, ஆனா தேவன் தயவு பாராட்டுகிறார். நம்மளை கஷ்டப்பட விடுறதில்லை, நம்ம போய் இன்னொருத்தங்கள்ட்ட கையேந்து விடுறதில்லை. ஏன்னா நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் விட மாட்டாரு. ஆனா ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ முடியாது. நீ நித்தமும் அழுகணும், நித்தமும் கண்ணீர் வடிக்கணும், நித்தமும் அதுக்காக நீ கஷ்டப்பட வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே நாம் சில விஷயங்களை வேதத்தில் இருந்து எப்படி இந்த செல்வ பெருக்கத்தை நம்பினவர்களுடைய வாழ்வு விபரீதமாய் மாறினது என்பதை நம்ம பார்க்கும் முன்பதாக, செல்வம் இருந்தும் அதன் மேல் நம்பிக்கை வைக்காத ஒரு சிலரை நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். செல்வம் இருந்துச்சு, ஆனால் அந்த செல்வத்தின் மேல் அவர்கள் நம்பிக்கை வைக்கவே இல்லை. அதெல்லாம் ஒரு பொருட்டா நினைக்கவே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே அவங்க நினைக்கல. கர்த்தர் தான் அவங்க வாழ்க்கையில் எல்லாமே அப்படின்னு நினைச்சாங்க. அதுல முதலாவது நபர் யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிப்போமே ஆனால்,
தேசத்திலே ஆ, யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது. திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். செல்வ சீமானாய் வாழ்ந்த யோபு ஒன்றுக்கும் குறைவில்லை. எதுவுமே அவருக்கு பஞ்சம் கிடையாது. எல்லா மிருக ஜீவன்கள் ஏராளம், வேலைக்காரர்கள் ஏராளம், வீடு வாசல் ஏராளம், பிள்ளைகளும் ஏராளம், சொத்து பத்துகள் ஏராளம், எல்லாம் ஏராளமா இருந்துச்சு. சமுதாயத்தில் நல்ல மதிப்பு, நல்ல உயர்ந்த இடம், ஒரு கௌரவமான பதவியில் இருந்தார், எல்லாம் இருந்துச்சு. ஆனா செல்வத்தை ஒரு பொருட்டா அவர் எண்ணவே இல்லை. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? 31வது அதிகாரத்தை திருப்புங்க. யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 24, 25 அவர் ஒரு விஷயத்தை பதிவு பண்றார். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமாய் செல்லும் போதும். போதும், நல்ல கவனிங்க. அவர் ஒரு பட்டியல் சொல்றாரு. அதுல எப்ப தங்கத்தையோ பொன்னையோ வெள்ளியையோ எனக்கு இருந்த ஆஸ்தியையோ நான் ஒரு நாள் தேவனை விட பெரிதாக நான் எண்ணியதில்லை. அப்படி ஒரு நாள் இருக்குமே, ஆனால் அந்த நாள் என்னோட சேர்ந்து அழிஞ்சு போட்டுங்கிறார். எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க. என்ன பெருமை நமக்கு, என்ன பெருமை. ஒவ்வொரு விஷயத்திலையும் பெருமையின் உச்சம். அழிந்து போகிற காரியங்களுக்காக நாம் பெருமைப்படுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. பெருமை எனக்கு அப்படியாக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, எந்த பெருமையும் அவர் இந்த சொத்தின் மேல, செல்வத்தின் மேல அவர் வைக்கவே இல்லை. அவர் அவ்வளவு நிதானமா சொல்றாரு. யோபு, செல்வத்தை நான் நம்பி இல்லப்பா, நான் தங்கத்தையோ வெள்ளியையோ பொன்னையோ நம்பி இல்லப்பா, இங்க ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் ஏராளமா இருக்கிறத நம்பி இல்லப்பா, நான் நம்பிக்கை வச்சிருது ஒருத்தர் மேலதான், அவர் என் ஆண்டவராகிய கர்த்தர் மீது. அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கணும். யாரு மேல நம்பிக்கை வைப்போம்? நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ இந்த வேலையை விட்டா வேற வேலை இல்லை, அது அவன் சொல்றதை தான் கேட்க. இல்ல, இது கர்த்தர் கொடுத்த வேலையா இருந்தா நீ சொல்றது அந்த எஜமானன் கேட்கும்படிக்கு கர்த்தர் செய்வார். நீ ஒரு ஆர்டர் போடு, அந்த ஆர்டர் படி கர்த்தர் அவனை வழிக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவர், அதுதான் நம்முடைய கர்த்தர், அதுதான் நம்முடைய. நீ வழக்காடும் போது உனக்காக அல்ல, என் கர்த்தருக்காக நீ நிற்கும் போது அவர் உனக்காக வழக்காட அவர் முன் வருவார். அவர் உனக்காக பேசுவார். யார்கிட்ட பேசணுமா அவனே சொல்லுவான். எப்ப நீ ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்துக்க சாமி, ஒன்னை வச்சுட்டு என்னால் போராட முடியாது, எனக்கு தூக்கம் இல்லாமல் நான் கிடக்கிறேன், நீ ஞாயிற்றுக்கிழமை யூ ஆர் ஃப்ரீ போ அப்படின்னு அவனே துரத்தி விடுவான். பார்வோன் துரத்தி விட்டான் அல்லவா. முதல்ல தயவு செய்து இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, போகும்போது சும்மா போக வேணாம், இந்தாங்க வெள்ளி, இந்தாங்க பொண்ணு, இந்தாங்க சால்வை, எகிப்தினுடைய விளையாட பொருட்கள், இந்தாங்க சாப்பாடு, இந்தாங்க மாவு. வழிக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? போகும்போது பசிக்கும் இல்ல, இந்தாங்க உங்களுக்கு ரொட்டி சுட்டு வச்சிருக்கிறேன், வெண்ணெய் உங்களுக்கு கொடுக்குறேன், நெய் கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி விடுறான். இது யாருனால வந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப நல்லவங்களாக்கும் அப்படின்னாலயா? இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி மோசமானவங்க உலகத்திலேயே அது யாரு? நம்ம தான்.
நம்ம தான். நம்மள மாதிரி ஒரு கேடுகட்ட, ஆமா. ஆனா நல்லவங்க மாதிரி நடிக்கிறதுல சிவாஜிலாம் தோத்து போயிடும். அவர்கிட்ட நம்ம பிச்சை வாங்கணும். நடிகைகள்லாம் பார்த்தாங்கன்னா, ஓ இங்க ஒரு பெரிய கதாநாயகன் இருக்கிறார், இங்க ஒரு பெரிய கதாநாயகி இருக்கிறார் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அவ்வளவு நடிப்பு. எதுக்கு அழுவுறோம்னே தெரியாது, எதுக்கு சிரிக்கிறோம்னே தெரியாது, புரிஞ்சிக்கவே முடியல. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, செல்வ பெருக்கை ஒரு தன் பலனாக எண்ணாமல் தன்னுடைய ஆண்டவரை மட்டுமே பலனாக எண்ணிய ஒரு தேவ மனுஷன் யோபு. அவர் பெருமையான காரியமே இல்லை. ஒரு சின்ன விஷயம்னா, எங்க வீட்டில் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இருக்கு. நானே சொல்றேனே, நீ வீட்டுக்கு போகும்போது ரிப்பேர் ஆயிருக்கு, என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஆட்டோமேட்டிக் மிஷினை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு சின்ன மைனர் ஒர்க்காக இருந்தாலும் யூ ஹாவ் டு பே 5,000 rupees. 5,000 ரூபா கொடுத்தது சரி பண்ணுவாங்க. வருவான் முதல்ல வீட்டுக்கு. அன்பான தெய்வ, அதில் இல்லைங்க. நீங்க யாரை நம்புறீங்க? உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கு? அதுல தான் விஷயம் இருக்கு. நீ இதுல பெருமை அடிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, ஆண்டவர் இதை விட பெருசா உனக்கு தர்றதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. நீ இதைத்தான் நம்புற. உனக்கு டிஷ் வாஷர் தர விரும்புறாரு, உனக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்னு விரும்புறாரு ஆண்டவர். உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, seek the kingdom of God first. முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கிறத முதல்ல வேணும்ன்றோம் நம்ம. ஆனா ஆண்டவரை தேடுறதுல பின்னாடி வச்சிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப யோபு அவர் சொல்றாரு, அப்ப தங்கத்தையோ வெள்ளியையோ பொன்னையோ இந்த ஆஸ்தியை நான் பொருட்டா நினைக்கிறதே கிடையாது, என் தேவனை தவிர. என் தேவன் தான் எனக்கு எல்லாம் பிரதானம். அப்ப சொத்து அவ்வளோ இருந்துச்சு, ஆனா அது பெருசாவே நினைக்கல பாருங்க. ஆனா நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி? நாங்க சோஃபா வாங்கியிருக்கிறோம், நாங்க சோஃபா புதுசா வாங்கியிருக்கோம். என்ன என்னங்கிறேன், வாங்கினது எவ்வளவு சோஃபா? 50,000 ரூபா சோஃபாவா? 12,000 தானே? 12,000 தானே? உனக்கு கர்த்தர் பெரிய மாளிகையை கொடுக்கணும்னு விரும்புறாரு, மாளிகை கொடுக்கணும்னு விரும்புறாரு. ஆனா நீ அற்பமான சோஃபாவுக்கு நீ போய் பெருமை பேசிக்கிட்டு அதை பெருசா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனா கர்த்தர் மாளிகை. அதனாலதான் ஆண்டவர் பார்க்குற, இது என்னடா, இது என்ன மோசமான ஒரு ஆளா இருக்கும் போல் இருக்கு. இப்போ இது சோஃபாவை நாம் என்னையை மேன்மைப்படுத்தாம இந்த சோஃபாவை மேன்மைப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே. ஆண்டவர் பார்த்துட்டு அந்த மாளிகையை அப்படி நிறுத்தி வச்சிடுறாரு. அவர் கையில சாவி இருக்கு, இந்தாப்பா கொடுத்து நீ போ உனக்கு அப்படின்னு சொல்ல அவர் வாங்கியா இருக்காரு. ஆனா நமக்கு நம்முடைய நடவடிக்கை சரியில்லை, நம்முடைய நிலைமை சரியில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப யோபு அவர் சொல்ற, அதனாலதான் சொல்றாரு யோபு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சிச்சு? சில பேர் வாகனத்தின் மேல அவ்வளவு ஒரு பெரிய பிரியம், பிள்ளைகளை கூட அப்படி குளிப்பாட்டி தொடச்சி பார்த்தது இல்லை. அப்படியே வண்டியை தொடச்சி கழுவி ஒரு தூசி படம் அப்படின்னு ஊதிக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன ஒண்ணு? நீ பைபிளுக்கு ஒரு கவர் வாங்கி போடுறதுக்கு உப்பு இல்லை, ஒரு பைபிளை புதுசா வாங்குறதுக்கு உனக்கு இது இல்லை. ஆனா இந்த வாகனத்தின் மீது, பொருட்களின் மீது அவ்வளவு நேசம், பாசம். மலையில நினைஞ்சிடக்கூடாது, பைபிள்ல நடுப்பக்கமே இல்லை, புள்ள கிழிச்சு தூக்கி போட்டிருக்குது. ஆனா பார்த்தீங்கன்னா அவ்வளவு. இப்ப எதன் மேல நம்ம கவனம் இருக்கு? நம்பிக்கை எதன் மேல? அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த இடத்துல அழகா நமக்கு சொல்லி தர்ற பாடம், கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. செல்வ பெருக்கத்தை நம்பி நீங்க மோசம் போயிடாதீங்க. செல்வம் எப்பனாலும் வரும், எப்பனாலும் போகும். எந்த மனிதனையும் ஜீரோல இருந்து
ஆண்டவர் 100க்கு 100ல இருந்து 0க்கு கொண்டு வர அவரால் முடியும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால், யாரையும் மேலே உயர்த்தவும் கீழே தள்ளவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. நீ இப்படி நல்லா இருக்கிறேன்னு நினைச்சிடாத. ஓட்டாண்டி ஆவறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. ஓட்டாண்டியா இருக்கிற நம்ம நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. இது எதை பொறுத்துன்னா, நாம கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையை பொறுத்து. ஆண்டவரை நம்பணும். 2வது ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2-6 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, ஆபிரகாம் செல்வ சீமானாய் இருந்தார். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆய்க்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதா இருந்தது. நல்ல கவனிங்க. ஒரு சீமான் வாழ்ந்திருக்கிறார் ஆபிரகாம்னு. அவருடைய செல்வ பெருக்கு, அவர் வச்சிருந்த மிருக ஜீவன்கள், பூமி கூடாதா இருந்தது. அப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பூமியை தாங்க மாட்டாத அளவுக்கு மிருக ஜீவன்களை வச்சிருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பாங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு. அது என்ன அப்படின்னா, உலகத்திலேயே 3வது இடத்துல சைனா தான் மாடுகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. மாடுகளை உற்பத்தி, மாட்டு பண்ணை வச்சிருக்கிறதுல உலகத்திலேயே 3வது இடம் சைனா. ஃபர்ஸ்ட் நாடு எது தெரியுமா? பிரேசில். உலகத்திலேயே. எதுக்குன்னா, பால் உற்பத்தி, வெண்ணெய் உற்பத்தி, நெய் உற்பத்தி, மாட்டு இறைச்சி உற்பத்திகள் அப்படியே பெருகிக்கிட்டு இருக்கு. அவன் பெருகி அவனுடைய தேசத்தையே வேற லெவல்ல கொண்டு போயிட்டான். தேசத்திலேயே வித்தியாசமான மனநிலையிலே அவன் கொண்டு போய் அந்த தேசத்தை செல்வ செழிப்பாக மாற்றி கொண்டிருக்கிறான். இது ஒரு தேசமே சேர்ந்து செஞ்சது. ஆனா பைபிள் சொல்லுது, ஒரே ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுக்கு மிருக ஜீவன்கள் இருந்தது. அது பூமி அங்க கூடதா இருந்தது. எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ண. பூமியில ஒரே ஒரு பகுதி பிரேசில்ங்கிற நாடு, ஒரு சின்ன நாடு, அவ்வளவுதான். இந்த பிரேசில்ங்கிற நாடு சைனாவும் உலகத்திலேயே முதலிடத்தையும் 3வது இடத்தையும் பெற்றிருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆனா பூமியில ஒரே ஒரு மனுஷன் வாழ்ந்தார். அந்த மனுஷன் வச்சிருந்த மிருக ஜீவன்களை பூமி தாங்க கூடாததா இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய செல்வ சீமானாய் வாழ்ந்திருப்பார். அப்ப பூமியின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் இந்த ஆபிரகாமினுடைய கீர்த்தி எவ்வளவு பரம்பிற்று, எவ்வளவு செல்வம், எவ்வளவு பெரிய மனுஷன். ஆனா நீங்க பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எங்க போனாலும் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார். அல்லேலூயா. பலிபீடத்தை கட்டி. இந்த கூட லோத்து ஒரு மனுஷன் இருந்தான். இவன் செல்வத்தை நம்பி போனவன், நல்ல செழிப்பை நம்பி போனவன், பசுமையா நம்பி போனவன். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம கடைசியில் குடும்பமே கலைஞ்சி, மனைவி உப்பு தூணாய் மாறி, பிள்ளைகள் எல்லாம் வேற மாதிரி போய், சந்ததிய கொலாப்ஸ் ஆகி, ரூட்டே மாறி போய் கந்தரா கோலமாகி போச்சு. வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழல் யாருக்கு வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. காரணம் என்ன? செல்வத்தை நம்பி போனவன். நம்ம எல்லாரும் அப்படித்தான். எப்படி யாராவது கொடுத்தாங்கன்னா அந்த பக்கமா சாஞ்சு அப்படியே இழுத்துக்கிட்டு போயிருது. யாராவது செஞ்சிட்டாங்கன்னா, யாராவது கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே எப்படிதான் அது இழுக்குன்னு தெரியல.
அங்க அன்பு அங்க பாசம் அங்க நேசம் அதெல்லாம் எடுபடாது. அதெல்லாம் குப்பைக்கு சமானம். இங்க காசு வந்துருச்சுன்னா, இங்க பணம் வந்துருச்சுன்னா அப்படியே நமக்கு என்ன பண்ணும், இந்த ஹெட் வெயிட் ஆகி தலை கனமாகி அந்த தலை அப்படியே அந்த பக்கமா சாஞ்சிரும். உனக்கு தெரியாது அவன் தலையவே தின்றுவான்னு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இப்ப ஆபிரகாம் அவ்வளோ செல்வ சீமானா இருந்தவர் ஒரு வார்த்தை கூட பெருமையா பேசல. எனக்கு இவ்வளவு இருக்கு, எனக்கு இவ்வளவு ஆஸ்தி இருக்கு, இவ்வளவு மிருக ஜீவன்கள் இருக்கு, ஒண்ணும் இல்லை. ஆனா நாம ஐயோ சோத்திரம், நமக்கு இருக்கிற அந்த அந்த பெருமை, நமக்கு இருக்கிற அகந்த, நமக்கு இருக்கிற மேட்டிமை, நமக்கு இருக்கிறதான அந்த கர்வம், நமக்கு இருக்கிற அந்த ஆணவம், இயேசுவே எங்க போய் கூத்துறதுன்னு தெரியல. அவ்வளவு அவ்வளவு பெருமையும் அகந்தையும் மேட்டியும் நம்ம சொல்லலாம். அப்படிலாம் இல்லைங்க, வரும், நமக்கு வரும், தேவைப்படுற நேரத்தில் அது வரும், வெளியில வந்துடும். அது எனக்கு அன்பானவர்களே, இப்ப செல்வத்தை நம்பி அந்த செல்வம் இருந்துச்சு, ஆனா அதை நம்பல. தேவனை மட்டும் நம்பினவர் யோபுவும் ஆபிரகாம். இப்ப ஒரே ஒருத்தரை மட்டும் நான் அடையாளம் காண விரும்புகிறேன். இப்ப நல்ல கவனிங்க, இதுதான் செய்தியின் ஆழம். செல்வத்தை நம்பி மோசம் போனவர்கள், செல்வத்தை நம்பி செல்வத்தை நம்பாமல் தேவனை மாத்திரம் நம்பியவர்கள், செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதவர்கள் 2 பேர், யோபுவும் ஆபிரகாம். இப்ப ஒரே ஒருத்தர் மட்டும் நான் அடையாளம் காட்டுறேன், ஒரு ஃபேமிலியை. அவர்கள் செல்வத்தை நம்பி மோசம் போனவர்கள். எனக்கு அன்பானவர்களே, வாசியுங்கள் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 முதல் வாசியுங்கள், 11வது வசனம் முடிய. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள், எனக்கு சொல் என்றான். அவள் ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதான் சம்பவம். அனனியால் சப்பீராலை குறித்த சில முக்கியமான காரியங்களை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். இவங்க 2 பேரும் சம்பவம் இதுதான். 5வது அதிகாரத்தில் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் தங்களுடைய சொந்த நிலத்தை விற்கிறார்கள். விற்று ஒரு பங்கை வைத்துக் கொண்டு இன்னொரு பங்கை எடுத்துக்கொண்டு போய் அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்கிறார்கள். அன்னைக்கு சூழ்நிலை என்னன்னா, அங்கே இருந்த விசுவாசிகள் எல்லாரும் தங்களுக்கு உண்டானதை தங்களுடையது என்று யாரும் சொல்லிக்கல, எல்லாமும் எல்லாருக்கும் பொதுவாய் இருந்தது. அப்படிப்பட்ட காலத்திலே எல்லாரும் தங்களால் முடிந்ததை கொண்டு போய் அதை அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அது இல்லாதவர்களுக்கு, வறுமையில் இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு,
கொடுக்கப்பட்டது, பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஒருவனும் எனக்கு இல்லை அப்படின்னு யாரும் சொல்லல. ஒருவனுக்கு குறைவில்லாதபடிக்கு எல்லாருக்கும் சரிசமமாக பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. இதான் இந்த சூழ்நிலையில அனனியாவிலும் சப்பீராலும் அந்த சபையில அங்கத்தினர்கள் இவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய நிலத்தை விற்று கொண்டு போய் ஒரு பங்கை மறைத்து வைத்து விட்டு ஒரு பங்கை அப்போஸ்தலருடைய பாடத்தில் வைக்கிறாங்க. இப்ப வைக்கும் போது பாஸ்டர் யாரு? பேதுரு. பாஸ்டர் பீட்டர் ஆசாரியனாகிய பேதுரு asked 5 questions. 5 கேள்விகளை அங்க கேட்கிறார். டிஸ்ப்ளே பண்ணுங்கப்பா. 5 questions has been asked. 5 கேள்விகளை கேட்டாங்க. பேதுரு கேட்கிறார் 5 கேள்விகளை. இப்ப இந்த 5 கேள்விகளும் நம்மளை பார்த்து நம்ம கேட்டுக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளை, இதை எப்படி கேட்கணுன்றது நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த இடத்துல அனனியாவும் சப்பீராலும் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவர்கள், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள், அந்த சபையில் அங்கத்தினர்கள், உறுப்பினர்கள் எல்லாம் உண்டு அவங்களுக்கு. ஆனா இந்த ஒரு காரியம் வருகிற போது இங்க நடந்த சம்பவத்தை நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை, முதல் வசனத்தை, இரண்டாவது வசனத்தை வாசிங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். நல்ல கவனி. காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. நல்ல கவனிங்க. தன் மனைவி அறிய. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தன் மனைவியின் சம்மதத்தோடு ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, அப்புறம் ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அன்பான தேவ பிள்ளைகளை, இது சரியா தவறா உங்க பார்வையில்? ஹலோ, இது எப்படி தவறுன்னு நீங்க சொல்றீங்க? நான் சொல்றேன் பர்ஃபெக்ட், கரெக்ட். அவங்க சொத்து, அவங்களுடையது, அவங்களுடைய காரியம், அவங்களுடைய நிலம், அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய பிரயாசம், அவங்களுடைய பூர்வீக சொத்து. அதை வித்து ஒரு பங்கை தங்களுக்குன்னு வச்சுக்கிட்டு இன்னொரு பங்கை கொண்டு வந்து சபைக்கு முன்பாக வைக்கிறார்கள். அப்புறம் எப்படி தப்புன்னு நீங்க சொல்றீங்க? ஹலோ, இது நான் சொல்லல, பாஸ்டர் பேதுரு சொல்றாரு. 5 கேள்விகளை கேட்டு அவர் சொல்றாரு, எப்ப யூ ஆர் ரைட், அக்கார்டிங் டு யுவர் ஒப்பீனியன் யூ ஆர் ரைட். நீ என்ன செஞ்சிருக்கிறியோ, என்ன கருத்தில் இருக்கிறியோ அதன்படி சரி. ஆனா இங்க வேற ஒரு தவறு நடந்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் செல்வ பெருக்கத்தை நம்பல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளை அறியாமலேயே செல்வத்தின் மேல் ஒரு மோகம் நமக்கு இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, பணத்தை நம்ம ஒரு பொருட்டா நினைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா பணத்தின் மேல் ஒரு விதமான மோகம், ஒரு விதமான ஆளுகை நமக்கு இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை எப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல 5 கேள்விகளை அவர்களுக்கு முன்பதாக கேட்கிறார். இப்ப மனைவி வரல. எப்படி? நல்ல கவனிங்க. முதல்ல வீட்டுக்காரர் வந்து பின்னாடி வீட்டுக்காரர் வந்தாருன்னா அந்த குடும்பத்தில் கலகம் நடந்திருக்குன்னு அர்த்தம். நான் 100% சொல்றேன். குடும்பமா கை கோர்த்து பைபிள் எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா அந்த குடும்பம் சமாதானமா இருக்குன்னு அர்த்தம். முதல்ல வீட்டுக்காரர் வந்து பிள்ளைகளோட மனைவி வந்துச்சுன்னா அது ப்ராப்ளம், அது டேஞ்சர்ல இருக்கு, அது குழப்பத்தில் இருக்கு, அது வந்து கெடுபிடியில் இருக்கு, அது சரியில்லாம இருக்கு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இப்ப
இந்த இடத்துல பாருங்க, மனைவியின் சம்மதத்தோடு ஒரு பங்கு. நம்ம எல்லாரும் அப்படித்தானே, மனைவிக்கு தெரியாம எந்த ஒரு காரியத்தையும் ஆமா செய்யறதே இல்லை. எப்படி சொல்றேன்? அன்பான தேவ பிள்ளைகளை, அப்ப இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு, அற்புதமா தான் இருக்கு. ஆனா இங்க அவனால் தவிர்க்க முடியாத ஒன்று. இவனால் சொல்லி இருக்கணும், எப்ப நாம இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, நீங்க நம்ம போய் சொல்லிடுவோம் அப்படின்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம். இல்லை நம்ம இதை மறைச்சு வச்சு நம்ம என்னத்தை நம்ம லாபம் பார்க்க போறோம், என்னத்தை நம்ம அனுபவிச்சிட போறோம் அப்படின்றத தெரியப்படுத்தி இருந்திருக்கலாம். இப்படி பண்ணக்கூடாது. ஆனா அவர் ஒத்து போயிட்டார். இந்த பண விஷயம் வரும்போது மாத்திரம் இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூன்யம் வரும் பாருங்க. மனைவி சொல்லுவாங்க, இந்த தடவை நம்ம தசமபாகம் கொடுக்க வேணாம், அடுத்த மாதம் நம்ம சேர்த்து கொடுத்துடலாம், ஏன்னா நமக்கு செலவுகள் அதிகமாக இருக்கு. அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா ஒருமன ஆவி அப்படியே கிளறிட்டு வரும். ஆமா, அங்க ஒருமன் ஆவி செயல்பட்டு ஆளுகை செய்யும் பாருங்க. அப்படிங்களா, சரி. இதே வாய் தான் ஒரு நாள் முதல்ல கர்த்தருக்கு எடுத்து வைக்கணும், அப்புறம்தான் எல்லாமே, இல்லைன்னா கர்த்தர் அடிப்பாரு அப்படின்னு சொன்ன வாயி இப்ப என்ன சொல்லுது? ஆமா, ஆன்லைன்ல வேற ஆர்டர் போட்டிருக்கேன், நம்ம அதை வாங்க முடியாது, தசமமாக கொடுத்துட்டோம்னா. நான் சொல்றேன், நீ வாங்குவ ஆனா போட முடியாது. எப்படி? நீ வாங்குவ ஆனா போட முடியாது, நீ அனுபவிக்க முடியாதுயா, அனுபவிக்க முடியாது. உண்மையா சொல்றேன், நீங்க வீட்டில் போய் ஒரு பேப்பர் எடுத்து ஆன்லைன்ல ஆர்டர் போட்டதெல்லாம் இப்ப புழக்கத்தில் என்னென்ன இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க, உங்களால் ஒன்று கூட எழுத முடியாது. எல்லாம் ஒட்டை அடிச்சு குப்பையில் கிடக்கும். அது கிளிப்பா இருக்கட்டும், ஏதா இருக்கட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இப்ப நல்லா கவனிங்க. இந்த இடத்துல 5 கேள்விகள் அவர் கேட்கிறாரு. அதுல அந்த டிஸ்பிளே ஆயிடுச்சா? 5 கேள்விகள். அதுல முதல் கேள்வி என்ன? வாசிங்க. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? இப்ப முதல்ல யார் வர்றாரு சர்ச்சுக்கு? அனனியா. ஆண்டவரா? ஆண்டவர் முன்னாடியே இருக்காரு. நீ லேட்டா வர்றதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி வந்துட்டார். நல்லா கவனிங்க. அனனியா வந்துட்டாரு. அனனியா என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? கிருபை உள்ள தேவன் என்று பொருள். எல்லாரும் சொல்லுங்க, கிருபை உள்ள தேவன். அனனியா என்றால் என்ன? கிருபை உள்ள தேவன். இப்ப இந்த கிருபை உள்ள தேவன் அனனியா என்கிற அந்த உருவத்தில் அனனியாவோடு வர்றாரு. அனனியா உள்ள வர்றாரு, பாஸ்டர் உட்கார்ந்து இருக்கிறாரு, பேதுரு. இப்ப பேதுரு கேட்கிறாரு ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேட்கிறாரு? மூணாவது வசனத்தை வாசிங்க. அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? நல்ல கவனிங்க. அனனியா பேதுருவுகிட்ட, நானும் என் மனைவியும் ஒரு பங்கை நாங்க வீட்டில் வச்சிட்டு வந்திருக்கிறோம்னு சொன்னாரா? சொல்லல. பேதுருவுக்கு எப்படி தெரியும்? அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இந்த இடத்துல வசனம் அதுக்கு பதில் சொல்லுது. அவர் சொல்றார், அந்த முதல் கேள்வியில அது எல்லா பதிலும் அடங்கி இருக்குது. நீ என்னிடத்துல பொய் சொல்லல, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி
சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? நல்ல கவனிங்க. பொய் சொல்லும்படிக்கு சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? நீ மனுஷன்ட்ட பொய் சொல்லல, ஒரு ஆசாரியன்ட்ட பொய் சொல்லல, நீ பரிசுத்த ஆவியானவரிடத்தில். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம நிறைய நேரத்தில் நாம மனுஷன்ட்ட சொல்றதாக நினைக்கிறோம். ஆனா யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை, நமக்குள்ள வந்தவரை, நமக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினவரை. இப்ப இந்த கிருபை உள்ள தேவன் என்கிற புனைப்பெயரை உடையதான இந்த அனனியா நல்ல மனுஷன்தான், ஆவியில நிறைகிறவன் தான், அபிஷேகத்துல நிறைகிறவன் தான், சபைக்குள்ள இருக்கிறவன் தான், சபையின் வேலைகளை செய்கிறவன் தான். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அவன் பொய் சொன்னான். அருமையானவர்களே, நான் சொன்னேன் அல்லவா, இந்த காணியாட்சியை விற்கிறது விற்காதது உங்களுடைய முடிவை பொறுத்தது. பிரச்சனை அது அல்ல. நீங்க அதை கர்த்தருக்கு கொண்டு வந்து முழுமையுமா கொடுக்காம இருக்கலாம் அல்லது கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். கரெக்ட் தானே நான் சொல்றது? நீங்க கொடுக்கவும் செய்யலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். அது பிரச்சனை அல்ல. இப்ப மையம் என்ன தெரியுமா? இந்த செல்வத்தை நம்பி அதை மறைத்து வைத்தாங்க பாருங்க. அந்த மறைச்சு வச்சு இது நம்மளை வாழ வைக்க போகுதுன்னு அந்த செல்வத்தின் மேல், மறைத்து வைத்ததின் மேல் ஒரு நம்பிக்கை வச்சாங்க பாருங்க. அந்த நம்பிக்கை இவருடைய வாழ்க்கையை அழித்து போட்டது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற விஷயம்? அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு உண்டானது கர்த்தர் கொடுத்தது. நீங்க திருப்பி கர்த்தருக்கு கொடுக்கிறதும் கொடுக்காததும் அப் டு யூ, உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தல, யாரையும் நிபந்தனைப்படுத்தவில்லை. இதை நீ கொடுத்தாதான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றத ஆண்டவர் எங்கேயும் சொல்லல. ஆனால் நீங்கள் காயின் ஆபேலை எடுத்துக்கொள்ளுங்கள். காயின் கொண்டு போனதை கர்த்தர் நிராகரித்து ஆபேல் கொண்டு போனதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டால், காரணம் அவன் கொடுக்கும் போது அவன் கொழுமையானவைகளை, செழுமையானவைகளை, இறுதியிலேயே முதல் தரமானவைகளை கர்த்தருக்கு கொண்டு போய் அவன் சிறந்ததை கர்த்தருக்கு கொடுத்ததினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அங்கீகரித்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. இப்ப இவர்கள் வீட்டில், இப்ப நம்ம பிரச்சனை வீட்டில் ஆரம்பமாகுது. அனனியாவுக்கு சப்பீராளுக்கும். சப்பீரால் என்றால் அழகு என்று பொருள். எப்படி? அனனியா என்றால் கிருபையுள்ள தேவன், சப்பீரால் என்றால் அழகு என்று பொருள். இப்ப இந்த இவர்கள் இழந்தது எதை தெரியுமா? தேவனுடைய கிருபையும் ஆண்டவர் கொடுத்த அழகையும் என்ன செஞ்சிட்டாங்க? அற்பமான இந்த செல்வத்துக்காக. எனக்கு அன்பானவர்களே, நேரா வந்து, ஐயா காணியாட்சியை நாங்க இவ்வளவுக்கு வித்தோம், இவ்வளவுக்கு வித்தோம், இதுல ஒரு பங்கு எங்களுக்கு செலவுக்கு தேவைப்படுது, அதுல ஒரு பங்கு நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம், இன்னொரு பங்கு நாங்க ஆலயத்துக்கு கர்த்தருக்காக நாங்க கொடுத்துருக்கிறோம், எங்களை ஆசீர்வதிக்கும்படி நீங்க ஜெபம் பண்ணுங்கய்யா. இந்த உண்மைத்துவம் அங்கு இல்லாமல் மறைக்கப்பட்டதுனால, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 5 கேள்விகள் கேட்கப்பட்டது. 1, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நீ ஏன் பொய் சொன்ன? பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை. அருமையானவர்களே, நீங்க செல்வத்தை நம்புனீங்க, உங்க வருமானத்தை நீங்க நம்புனீங்கன்னா உங்க இருதயத்தில் யார் இருக்கிறா? வசனம் தெளிவா சொல்லுது. உனக்கு எல்லாத்துக்கும் உனக்கு காசு இருக்கு, ஆனா கர்த்தருக்கு மட்டும் கொடுக்க காசு இல்லை. ஏன்? உன் இருதயத்தை யார் நிரப்பி இருக்கிறா? அன்பான தெய்வ பிள்ளை, 2வது கேள்வி
வாசிங்க. விற்கும் முன்னே, நீ விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ. அது அர்த்தம் என்ன தெரியுமா? எப்ப அதை வித்தாலும் விற்கலைனாலும் அது உன்னுடையது, அது உனக்கு சொந்தமானது, உன் பூர்வீக சொத்து, உனக்கு உண்டானது, உனக்கு அதன் மேல சகல உரிமையும் உண்டு, உன்னுடையது தானே. அது கொடுக்கணுன்ற கட்டாயம் இருக்கா? இல்ல. சபை உன்னை வற்புறுத்துச்சா? இல்ல. ஆனா இந்த இடத்துல நீ அந்த உண்மைத்துவத்தை புரியாம நீ வஞ்சிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு பாரு. அருமையான தேவ பிள்ளைகளை, ஒன்றை மறைத்து கர்த்தருக்கு செய்கிறது கூட கர்த்தரால் நிச்சயமாய் நிராகரிக்கப்படும். உங்களுடைய உண்மைத்துவம் வேணும். அருமையான தெய்வ பிள்ளைகளை, உங்களுடைய வருமானத்தில் உங்களை ஏன் இன்னும் நம்ம பிளஸ் பண்ண ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறார்? நமக்கு தேவையானது மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம இன்னும் மல்டிப்ளை ஆகலை. பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு நம்மளை இன்னும் கர்த்தர் உயர்த்தலை. காரணம் என்ன தெரியுமா? நாம் உண்மையா இல்லை. நாம் இன்னும் மறைச்சு வைக்கிறோம். நீ எடுக்கும் போதே, வாங்கும் போதே, உன் கையில் அந்த வருமானம் வரும்போதே, இது என் கர்த்தருக்குன்னு நீ ஒதுக்கும் போது, உன் கர்த்தருக்குன்னு அதை நீ செய்யும் போது, இது தேவனுக்காகன்னு நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவரை நிரப்பெல்லாம் முடியாது. ஆண்டவருக்கு கொடுத்து நாம் அவருடைய களஞ்சியத்தை என்ன செய்ய முடியாது? நிரப்பெல்லாம் முடியாது. கனவும் காணாதீங்க. ஆனா நாம கொடுக்கிறதுல அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. இங்க என்ன தெரியுமா பிரச்சனை? ரெண்டாவது, எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதல்ல, எப்படி கொடுக்கிறோம், எந்த மனநிலையோடு கொடுக்கிறோம் என்பது முக்கியம். நான் விரும்புகிறேன், சபைக்கு இதை நான் சொல்கிறேன். கொஞ்ச நாளில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த சாப்பாட்டுக்கு கூட காசு வாங்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் என்ற ஜெபம் பண்ணுற விஷயம் என்னன்னா, ஆண்டவரை என்னையை நீங்கள் பிளஸ் பண்ணுங்க, இங்கே வர்ற அத்தனை பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும். அப்படித்தான் நான் ஜெபம் பண்ணுறேன். ஒவ்வொருத்தட்டையும் போய் மாதம் மாதம் நீங்கள் கொடுங்க. இன்னும் சில பேர் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தகுந்தாற் போல கஷ்டம் கஷ்டம். வெளியில் போய் பாருங்க, தூக்கிறீரா கடவுளுக்கு செய்கிறோம்ப்பா. இதுல எல்லாம் நம்ம கணக்கு பார்க்கலாமா? ஆனால் நாம் கணக்கு பார்க்க பழகிட்டோம். நம்ம கணக்கு பார்க்கறதுனால தான் அவரு கணக்கு பார்க்குறாரு. இந்த முதல்ல போட்டு தடவி இப்படி தேய்ச்சி போடுற வேலை வேணாம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, அள்ளி கொடுக்க பழகும் போது கர்த்தர் தாராளமாய் கொடுப்பார், நம்மளை உயர்த்துவார். இந்த அனனியாவும் சப்பீராலும் எவ்வளவு கொடுத்தாங்கன்றதுல இல்ல. நீ ஒரு பங்கு கொடு, அரை பங்கு கொடு, கால் பங்கு கொடு, கொடுக்காம இரு, டசன்ட் மேட்டர். அப்ப நல்ல உங்களுடையதை, உங்களுக்குரியதை கர்த்தர் உங்கள்கிட்ட தானே கொடுக்கிறார். வருமானத்தை உங்க உழைப்புக்கு என்கிட்ட கொடுக்குறாரா? இல்ல, உங்க உழைப்புக்கு பதில உங்களுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறாரு. அப்ப உங்கள்கிட்ட கொடுக்கும் போது நீங்கள் எவ்வளவு உண்மைத்துவமா இருக்கு. மூணாவது கேள்வி என்ன? அதை விற்கும் முன்னே, அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அது உன்னுடையதா இருக்கவில்லையோ. ரெண்டாவது கேள்வி நீங்க கவனிச்சீங்கன்னா, ரெண்டாவது கேள்வி விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ. அடுத்த கேள்வி, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன்னுடைய வசத்தில் இருக்கவில்லையோ. இப்ப இந்த ரெண்டு கேள்வியும் கொஞ்சம் தொடர்படுத்தி பாருங்க. எப்பா, இந்த நிலம் உன்னோடது, இதை விற்கிறதுக்கு முன்னாடி இது உன்னோட தான் இருந்துச்சு. இப்ப வித்த பிறகு அந்த காசு, அந்த கிரைய பணம் யார்கிட்ட இருக்கு? உன்னிட்டதான் இருக்கு, அது உன்னுடையது. அன்பானவர்களே, முடிவெடுக்கிற காரியத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துட்டாரு. இனி முடிவெடு. நாம ஆசீர்வாதமா இருக்கணுமா இல்லையான்ற முடிவு யாரை எடுக்கணும்? நீங்க தான் எடுக்கணும், நாம தான் எடுக்கணும்.
அது கர்த்தர்ட்ட இல்ல. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க, சம பங்காய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சபையின் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஆனா இந்த முடிவு நம்ம கையில தான் இருக்கு. நாம எப்படி அதை கையாளுறோம்? அன்பானவர்களே, இவங்க கொடுக்காம இருந்திருந்தா கூட உயிரோடு இருந்திருப்பாங்க. இவங்க கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் பொய் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. உன் புரட்டெல்லாம் இங்கே ஆகாது, உன் திமிரெல்லாம் இங்கே ஆகாது. தேவ பிரசன்னத்துக்கு முன்னாடி நம்ம அங்கே வேலையை காட்ட முடியாது. நம்ம கோபமெல்லாம் இங்கே நிற்காது. தேவ பிரசன்னத்துக்கு முன்னாடி அதுவே நம்மளை அழிச்சிடும். அதுவே நமக்கு போராட்டமாக மாறிடும். நம்மளே அப்புறம் வேற மாதிரி அதை முடிவெடுத்துருவோம். ஆகவே முடிவெடுக்கக்கூடிய அந்த காரியத்தை கர்த்தர் நம்முடைய கையிலே அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க. அப்போ உன்னுடைய விற்ற பின்பு அதனுடைய கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? அடுத்த கேள்வி, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நாலாவது கேட்கிறாரு, உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம இருதயம் ரொம்ப மோசமானதுன்னு நமக்கு தெரியும். நம்ம இருதயத்தை எதை வச்சு நிரப்புறோம்ன்றதுதான் முக்கியம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, மத்தேயு 13வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். 13:19. மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொண்டு போகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். நல்ல கவனிங்க. இப்ப இவங்க யார் தெரியுமா? அனனியாவும் சப்பீராலும் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். இவங்க நம்ம நினைச்சோம் இவங்க சபையில உறுதியா இருக்கிறாங்க, இவங்க சபையில ரொம்ப காலமா இருக்கிறாங்க, இவங்க சபையில ரொம்ப ஐக்கியமா இருக்கிறாங்க, இவர்கள் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க, இவங்க எல்லாத்துலயும் பங்கு வர்றாங்க. அதனால அருமையான தேவ பிள்ளைகளை, ஆனா முடிவு என்ன தெரியுமா? உள்ள வசனம் உள்ள போகல. உள்ள போன வசனத்தை உணர்வு அடையல, உணர்வு இல்லை, செத்து போச்சு. இப்ப இவங்க எண்ணத்தை இழந்தாங்க. தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய அழகையும் இழந்து போனார்கள். இன்னைக்கு சில குடும்பங்கள் இந்த தேவனுடைய கிருபையும் அழகையும் இழந்து போனதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நாம கர்த்தரிடத்துல நாம கொடுக்க வேண்டியதை கொடுக்காம வஞ்சிக்கிறதுனால. நம்ம நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கறது இல்லை. மனசாட்சி உண்மையா பாருங்க. நீங்க தேவனோட தனிமையை ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஆகுது? நீங்க உபவாசித்து தனிமையை ஆண்டவரோட ஐக்கியப்பட்டு எத்தனை நாள் ஆகுது? நீங்க தனிமையா வேதத்தை வாசித்து தியானித்து எவ்வளவு நாள் ஆகுது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பைபிள் எடுத்துக்கிட்டு வாரோம். நாம தான் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்றது போல, நாம தான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற பரிசுத்தவான்கள் போல நம்மை காட்டிக் கொள்ளுகிறோம். ஆனா வேதத்தை இன்னைக்கு போய் தூக்கி போடுறது, ஆமா, சிலர் பைபிளை திறக்கிறதே இல்லை சபையிலேயே. அது எதுக்கு திறந்துக்கிட்டு அதான் போடுறாங்கல்ல, அது கண்ணு தெரியாத ஆளுங்களுக்கு. அருமையான தெய்வ பிள்ளைகளை, அவசரத்துக்காக நம்ம வச்சிருக்கிறோம். பைபிளை திறந்து பிரட்டி பார்த்து அண்டர்லைன் பண்ணி நம்ம படிக்கணும். இந்த வேத வசனம் உள்ள போய் அதை உணராது இருக்கும் போது அது வழியருகே விதைக்கப்பட்டது. ஆகாயத்து பட்சிகள் வந்து சாத்தா வந்து அப்படியே அவங்க இதில் இருதயத்தை நிரப்பிடுறான். எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவனுக்குள்ளதெல்லாம் வச்சு திணிச்சிட்டு போயிடுறான். எனக்கு அன்பான, ஏன் உலக பொருள் மேல ஆசை வருது? ஏன் எப்ப பார்த்தாலும் பைத்தியம் மாதிரி அதை ஆர்டர் போடணும், இதை ஆர்டர் போடணும் அப்படின்ற ஒரு சிந்தை வருது? என்ன வருது? காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய இருதயத்தை வேத வசனத்தால் நிரப்பாம உலக காரியங்களா நமக்கு என்ன தேவையோ அதை ஆர்டர் போடுறதுல தப்பு இல்லை. அவசியமானதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், அவசியமானதை. ஆனா நிறைய அவசியம் இல்லாதவைகள் இருக்கிறது என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஐஸ்வர்யவானிட்ட ஒருத்தர் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா லூக்கா 13வது அதிகாரம் வாசிக்க வேணாம், 17 to 20 வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறான். என் ஆத்துமாவே
நீ மகிழ்ந்து களிகூறு, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ நல்லா திருப்தியா சாப்பிட்டு 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 தூங்கு அப்படின்னு ஆண்டவர் மேலேருந்து ஒரு சத்தம் போட்டார். என்னன்னு பேர் சொல்லி கூப்பிட்டார். என்னன்னு சொல்லி கூப்பிட்டாரு? மதிகேடனே, அறிவில்லாதவனே, புத்தி இல்லாதவனே, மூடனே, கூமூட்டையே. நல்லா இருக்குல்ல? ஆண்டவர் ஒண்ணுதான் சொன்னார். நான் எத்தனை சொல்லியிருக்கேன் பாருங்க. சொல்றாரு, இன்று இன்று இரவு, இந்த நாள்ல, இந்த நிமிஷம் உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாம்? அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம சேர்த்து வைக்கிறது தவறு, அதெல்லாம் வேணும். சேமிப்பு பழக்கம் அவசியம். ஆனா கர்த்தருக்கு கொடுக்காம சேமிச்சின்னா அது உனக்கு சாபம். அது சாபம். இங்க அங்க இந்த பிரச்சனை அதுதான். இவங்க வச்சுக்கிட்டதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, மறைச்சதுதான் பிரச்சனை. உங்களுக்கு ஆதாம் ஏவாள்கிட்ட வர்றேன். 3வது அதிகாரத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இவங்கள்ட்ட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இதை சாப்பிட்டதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். இலையை மறைச்சிக்கிட்டு நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் என்று நாங்கள் போய் அத்தி இலைகளை தைத்து நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டோம்? ஒளிந்து கொண்டார்கள். அவருடைய சமூகத்தை விட்டு, அவருடைய பிரச்சனத்தை விட்டு நீ மறைஞ்சு மறைஞ்சு வேலையை செஞ்சு நீ பணக்காரன் ஆயிருவியா? நீ தேவ பிரச்சனத்தில் இல்லாம அந்த தொழிலில் உனக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருமா? நிறைய பேர் எங்க குடும்பத்தை பார்க்கணும், என் பிள்ளைகளை பார்க்கணும், பிள்ளை ரொம்ப அது பண்ணான், அதனால நாங்கள் வர முடியல. எப்பா, இந்த பிள்ளைய கொடுத்ததே கர்த்தருப்பா, மறந்துட்டியாக்கும்? இல்லாம உன் திறமையில வந்துருச்சுன்னு நினைக்கிறியோ? ரொம்ப நேரம் ஆகாது. அன்பான தேவ பிள்ளைகளை, உனக்கு வாசல் கொடுத்தது கர்த்தர், வீடு கொடுத்தது கர்த்தர், வாகனம் கொடுத்தது கர்த்தர், பிள்ளைகளை கொடுத்தது கர்த்தர், மனைவியை கொடுத்தது கர்த்தர், புருஷனை கொடுத்தது கர்த்தர், இந்த சபையை கொடுத்தது கர்த்தர், எல்லாத்தையும் கொடுத்தது கர்த்தர். அவரவே நீ மிஞ்சி உலக காரியத்துக்கு நீ முதலிடம் கொடுத்து எப்படி சக்சஸ் ஆகிறது? செல்வத்தை நம்பி மோசம் போன அனனியாவும் சப்பீராலும் இவங்க செத்தது கூட எனக்கு பெருசா தெரியல, போய் தொலைகிறாங்க போ அப்படின்னு விட்டுறலாம். ஆனா தேவனுடைய கிருபையையும் ஆண்டவர் கொடுத்த அழகையும் இழந்து போனான். ஆண்டவர் அழகு கொடுக்கிற அழகு சாதாரணமானதா? நீ நெய்யில கழுவுனாலும் சரி, தேன்ல முகத்தை கழுவுனாலும் சரி, உனக்கு அழகுன்றது கர்த்தர் கொடுக்கிறது. கர்த்தர் கொடு. நீ ஆர்டிஃபிஷியலா கொண்டு நீ பிரயாசப்படுறதுனால உனக்கு அழகு வரக்கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளை, தேவன், நீ ஜெபம் பண்ணாலே உன் முகம் அழகா இருக்கும், நீ வேதம் படித்தாலே உன் அழகா இருக்கும், நீ பரிசுத்தமாக இருந்தாலே உன் முகம் அழகா இருக்கும், நீ ஆலயத்துக்கு உண்மையா இருந்தாலே அழகா இருக்கும். நீ உண்மையிலும் நீ அழகுபடுத்தணும்னு நினைச்சின்னா நீ அழகை இழந்துகிட்டு இருக்கிற. எனக்கு அருமையான தேவனுடைய மகிமையை நீ இழக்கிறாய். எனக்கு அருமையான தேவனுடைய கிருபையையும் அந்த அழகையும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்து கடைசியில் அவங்க இப்ப முதல்ல அனனியா வந்தார். அனனியா வந்து சொன்னாரு, செத்தே போயிட்டார். கேட்ட உடனே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கெல்லாம் பதட்டம் உண்டாயிருச்சு. எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். சபையே நடுங்குது. அந்த சபையில் எவ்வளவு பேர் தெரியுமா இருக்காங்க? 5000 பேர் இருக்காங்க. 5000 பேர் உள்ள சபை. சபையே நடுங்குது நடுங்குது. என்னடாப்பா, அனனியா மண்டையை போட்டானப்பா. அனனியா மண்டையை போட்டு என்ன பண்ணானோ தெரியல. ஒரே ஒரு 5 கேள்வி கேட்டாருங்க. அந்த கேள்வி கூட எங்களுக்கு புரியலங்க. பேதுரு கேட்ட கேள்வியில அங்கே முடிச்சிட்டாங்க. 4 கேள்வியே கேட்டாரு அனனியாவை. ஒரே ஒரு கேள்விதான் சப்பீரால பார்த்து கேட்டார். ஒரே ஒரு கேள்வியில சப்பீராலும் அங்க சப்பழிஞ்சு போச்சு. அங்கே முடிச்சு முடிஞ்சு. இத்தனைக்கு காரணவாதி யாரு? ஹலோ, 2வது வசனம் என்ன சொல்லுது?
தன் மனைவி அறிய. அழகான வார்த்தை. இதைத்தான் நம்ம அங்க பார்த்தோம் ஏதேன் தோட்டத்தில். அவள் கொடுத்தாள், அப்பவே பலார்னு ஒண்ணு அரைஞ்சி. ஆண்டவர் தொடப்படான்னு சொன்னத நீ ஏன் தொட்ட அப்படின்னு இருந்தாருன்னா இன்னைக்கு நாமெல்லாம் நல்லா இருந்திருக்கலாம், ஆரோக்கியமா இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையணும்ன்ற அவசியமே இருந்திருக்காது. நம்ம இந்த கொடுமைகள் எல்லாம் அனுபவிக்கணும்னு பார்த்தீங்களா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் எவ்வளவு அழகா நமக்கு சொல்லித்தர்றார். நீங்க இந்த இடத்துல 4 கேள்வி கேட்டோன்னு அனனியா செத்து போயிட்டாரு. வாலிபர்கள் கொண்டு போய் பொண்டாட்டிக்கு தெரியாம கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. நான் இதை படிச்ச உடனே இது எப்படி ஆண்டவரை சாத்தியம்? ஒரு மனைவி புருஷன்ட்ட அழ வேணாமா? யோசிச்சு பாருங்க, இந்த கதை சிந்திச்சு பாருங்க. கடைசி காலிங் போறாரு. நம்ம பாட்டு பாடுவோம் இல்ல, நம்ம பாட்டு பாடி அவர் அனுப்பணும் இல்ல. பரலோகமே என் சொந்தமே, அனனியாவே பத்திரமாய் போயிட்டு வா அப்படின்னு ஒரு பாட்டை பாடி அனனியாவை அனுப்ப வேணாமா? அதெல்லாம் பாட்டும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நீ வஞ்சித்தவனுக்கு என்ன போய் பாட்டு? போட்டி கூட கிடையாது. அப்படியே கொண்டு போய் குழியில தள்ளிட்டாங்க. உதச்சிட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாங்களா? ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு 3 hours later, 3 மணி நேரம் கழிச்சு அம்மாக்காரி வருது. யாரு வர்றா? ஏன் பாஷையில சொன்னோம்னா அழகி வர்றாங்க. அழகி அப்படிதானே? சப்பீரால்னா என்ன பேரு? அழகி வர்றாங்க. யாரு? புருஷன் பறி கொடுத்தவ, புருஷன் சாகரத்துக்கு காரணமா இருந்த இந்த அழகி இவளா சொல்லிவிடு. நீ தேவனுக்கு விரோதமா மறைச்சு வைக்கிற வேலையெல்லாம் வேணவே வேணாம். நீ முதல்ல போய் கர்த்தருக்கு கொண்டு போய் கொடுக்கறத கொடுத்துட்டு அப்புறம் பார்த்துக்க, மற்ற காரியங்கள் அப்புறம் ஆண்டவர் எல்லாத்தையும் சந்திப்பார் அப்படின்னு விசுவாசமா குடும்பத்தை கட்ட வேண்டியவ இவ வஞ்சித்து மறைச்சு வச்சு ஒண்ணுமே தெரியாத மாதிரி. இந்த கல்விகள்லாம் பின்னாடி தான் வரும், முன்னாடி வராது. பின்னாடி அது சொல்லுது பாருங்க. இப்ப கடைசி கேள்வி வாசிங்க. கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? ஒருமனப்பட்டதென்ன? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிங்க. பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். எவ்வளவு அழகா அழகி சொன்ன வார்த்தையை பாருங்க. என்ன வார்த்தை? இவ்வளவுக்கு தான் வித்தீங்களா காணியாட்சியே? ஆமாய்யா, ஆமாய்யா, இவ்வளவுக்கு தான் நாங்க வித்தோம். இப்ப பரிசுத்த ஆவியானவரிடத்துல பொய் சொன்னது இப்ப எங்க நிக்குது? ஆமா, சர்ச் வாசல்ல நிக்குது. இப்ப என்ன முடிவு? அப்ப அவர் சொல்றாரு, கர்த்தருடைய அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த இருதயத்தை சாத்தான் நிரப்பிட்டான்னா செல்வத்தை, இந்த பொருட்களை, உடைமைகளை, இதெல்லாம் நீங்க பெருசா நினைக்க ஆரம்பிச்சிங்க, உங்க இருதயத்தை சாத்தான் நிரப்பிட்டான்னு அர்த்தம். நீங்க அந்த ஃப்ளோவில் கர்த்தருக்கு உண்மையா, கர்த்தரை வஞ்சிக்க கூடாது, அந்த கிருபையும் அந்த தேவ அழகையும் உங்க குடும்பத்தில் இழக்க கூடாது நீங்க முடிவு செஞ்சிருந்தீங்கன்னா, அருமையானவர்களே, நீங்க தேவனுக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ஆண்டவருக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. சில நேரத்தில் புருஷனுக்குள்ள சாத்தான் பூந்துருவான். அப்ப பொண்டாட்டி சொல்லணும், ஏய் செய்யக்கூடாது, முதல்ல கர்த்தர்கிட்ட போவோம்,
அப்புறம் பார்த்துக்குவோம். சில நேரத்தில் மனைவிக்குள்ள பிசாசு பூந்துக்குவான். அப்போ புருஷன் சொல்லணும், தப்பு பண்ணாத, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கு, முதல்ல கர்த்தருக்கு ப்ரையாரிட்டைஸ், முதல்ல ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுப்போம், அப்புறம் பேசிக்கோ, வா போகலாம். இந்த ஒரு மனம் எனக்கு அருமை வந்துருச்சுன்னா அருமையான சாத்தான் நம்முடைய இருதயத்தை ஒருமனப்படுத்த மாட்டான். இப்போ பேதுரு சொல்கிறாரு, உங்கள் தேவனுடைய ஆவியை சோதிப்பதற்கு. அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வஞ்சிக்கவே முடியாது. என்னை ஈஸியாக வஞ்சிச்சிடலாம், உங்களே நான் ஈஸியாக வஞ்சிச்சிடலாம். நம்மளை பிசாசு வஞ்சிக்க இடம் கொடுத்துட்டோம்னா அருமையானவர்களே, நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறத விட செத்து போகிறது நல்லது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு நம்மளால் நிற்க முடியாது. இந்த உலகத்தில் அவமானம்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி அவமானப்பட்டோம்னா நமக்கு அதை விட மோசம் வேற ஒன்றும் இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளை, செல்வத்தை நம்பினவர்களுடைய முடிவு இதுதான். ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். 19 மத்தேயு 19:29 19:29 மத்தேயு 19 என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரர்களையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது இழந்தவன் எவனோ அவன் 100 மடங்காக பெற்று நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளை, நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிறத இழப்பா நினைக்காதீங்க, விதைக்கிறதா நினைங்க. அது 100 மடங்காக தரும். 1 மடங்கு. நீங்க ஒவ்வொரு முறையும் கர்த்தரை வஞ்சிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற 100 மடங்கை நீங்கள் இழந்து கொண்டே இருக்கிறீர்கள். அற்பமான சின்ன சின்ன ஆசைகளுக்காக நீங்கள் கர்த்தர் கொடுக்க வேண்டிய 100 மடங்கை பறிகொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு வசனத்தை யாக்கோபு 1:15 வாசித்து நிறைவு செய்வோம். யாக்கோபு 1:15 பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இப்ப அனனியாவுக்குள்ளும் சப்பீராவுக்குள்ளும் நடந்தது இதுதான். இந்த இச்சை உள்ள வந்துருச்சு, மறைச்சு வைக்கணும் அப்படிங்கிற அந்த இச்சை உள்ள வந்துச்சு. அது இருதயத்தை நிரப்பினது. சாத்தான் உள்ளுக்குள்ள புகுந்தான். அதன் மூலமாய் பொய் பேச வச்சிச்சு. பொய் பேசினது நிமித்தமாய் அது கர்ப்பந்தரிக்கப்பட்டு அந்த பாவம் அவர்களை மரணத்துக்கு நேராய் கொண்டு சென்றார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, நீங்களும் நான் எப்படி தெரியுமா? நம்ம யார் ஆராதிக்கிறோம் தெரியுமா? வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். நாம் அதை மறந்துட்டு ஒரு சின்ன காரியத்துக்காக கர்த்தருக்குரியதை மறைச்சு நம்ம அழகை இழந்துகிட்டு இருக்கிறோம். தேவனுடைய கிருபையை இழந்துகிட்டு இருக்கிறோம். இனி அப்படி ஒருபோதும் நடக்கக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, அப்படி நடக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி நாம் உண்மையுள்ளவர்களாய் நிற்கணும். கர்த்தர் அதற்கு கிருபை தருவாராக. எல்லாரும் கண்களை மூடி அப்படி எழுந்து நின்று தேவ சமூகத்தில் ஒரு விசை நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆமீன் ஜெபம் பண்ணுவோமா? தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்களோடு கர்த்தர் இந்த நாளிலே அவர் பேசி இருப்பாரானால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த செல்வத்தினால், ஆண்டவரே செல்வ பெருக்கினாலே ஆண்டவரே நடந்த விபரீதங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதை நம்பினவர்களுடைய வாழ்க்கை அழிந்து போனது. அப்படிப்பட்ட நிலைமை மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் வாய்களை திறங்க, எல்லாரும் வாய்களை திறங்க. க்ளோரி டு காட், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரே ஆமென், ஹல்லேலூயா, க்ளோரி.
கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். உங்களோட கர்த்தர் பேசியிருப்பார்னு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆண்டோட்ட நிறைய காரியங்களை நம்ம மறைச்சிருக்கோம்.